அப்பாவுக்காக எல்லாரும் பரிசு கொடுக்க போறோம். டிங் டிங். கெனிச்சி, இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு பாக்கலாம். இன்னைக்கு நல்ல ஸ்பெஷலான நாளெல்லாம் இருக்குல்ல, தந்தையர் தினம், அன்னையர் தினம், இந்த மாதிரி. இந்த சண்டேவும் எப்பவும் போல ஒரு சண்டே, சாதாரணமான சண்டே. என்ன சின்சு, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. சிசிமாருக்காவது ஏதாவது? இல்ல, தெரியாது. தெரியாது. நல்லா யோசிச்சு சொல்லு சிசிமாரு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபிஷ் ரோல்ஸ் ஃப்ரீயா கிடைக்குமா? சொல்லுங்கப்பா, அப்படி எங்கேயாவது கிடைக்குதா? அட்டூரி, வந்துட்டியா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள்னு உனக்கு தெரியும்ல? என்னப்பா சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு பாக்கலாம். ஒருவேளை நெஞ்சா நாள்னு ஏதாவது நாளும் இருக்குமோ? அப்படி ஒரு நாளே கிடையாது அட்டோரி. டிங் டிங். ரொம்ப அநியாயம். இன்னைக்கு தந்தையர் தினங்கிறது கூட இவங்களுக்கு ஞாபகம் இல்ல. இவங்களுக்காக நான் எவ்வளவு செய்யறேன், இத கூட ஞாபகம் வச்சுக்கல. என்னாச்சுங்க உங்களுக்கு? தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல. அதாங்க, என்னாச்சு? இல்ல ஒன்னும் ஆகல. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. இவருக்கு என்னாச்சு திடீர்னு? ஓ, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேங்கிறதுனால என் பசங்கள சேர்ந்து எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வாங்குவாங்களோ என்னமோ. நயா, உன் பசங்க என்ன பண்றாங்க? நீங்க என்னையா கேக்குறீங்க? எனக்கு 3 பசங்க, 3 பேரும் ரொம்ப நல்லவங்க. எனக்காக ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க போல இருக்கு. அதனாலதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போலான்னு நான் கிளம்பி வெளியில வந்துட்டேன். இந்த மாதிரி அருமையான பசங்க கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நம்மள ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயா, ஜாக் பாட்டி. விட்டது எல்லாம் புஸ்ஸ. அப்பா ஏன் என்ன வீட்டுக்கு வரல? எங்க போயிருப்பாருன்னு தெரியலையேம்மா. இன்னைக்கு லீவ்ல, அதனால எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு. அப்பா எப்பவும் மாற மாட்டாரு. டிங் டிங். சரி, இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க. எனக்கு இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ் வேணும். இதுக்கு மேலாம் ஃப்ரூட் ஜூஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது சார். அப்புறம் வீட்டுக்கு போய் எதுவும் சாப்பிட மாட்டீங்க, அம்மா என்னதான் திட்டுவாங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு இன்னொரு ஃப்ரூட் ஜூஸ் வேணும். எனக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட இஷ்டம் இல்ல. நான் சார் வண்டி கூட செய்து என்ன மேட்ரு? விஷயம் என்னன்னா கேக்குறீங்க? சார் மேட்ருனா விஷயம் தான். கூச்சப்படாம சொல்லுங்க சார். வீட்டை விட்டு தொத்திட்டாங்களா? உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. இன்னைக்கு தந்தையர் தினம், ஆனா இந்த விஷயம் என் பசங்க யாருக்குமே தெரியல, தெரியுமா? அத நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு யாரும் வாழ்த்து சொல்லல, ஒரு சின்ன பரிசு கூட வாங்கி தரல. நினைச்சா அழுகையா வருது. உங்களுக்கு பசங்க பரிசு கொடுக்கலன்னு ஃபீலிங், எனக்கு என் பசங்க அஷ்டங்களன்னு ஃபீலிங். ஆள்தான். வாரத்துல 7 நாள் 24 மணி நேரமா நான் அவங்களுக்காக தர கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். சார் குழந்த மாதிரி நீ அழுதுன்னு இருக்கிறியா? இருந்தா அந்த சிக்கன் தரேன், சாப்பிட்டு வீட்டுக்கு போனா. தூணு சார். என்ன நடக்குது இங்க? ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ பாஸ், காசு கொடுத்துட்டு போங்க. என் பக்கத்துல வராத, நீ என் பக்கத்துல வராத, எனக்கு பயமா இருக்கு. காசுக்கார ரொம்ப நடிக்கிறான் போல இருக்கேன் சார். என்ன சார் ஆச்சு? இல்ல பூதம் அங்க பூதம் இருக்கு. சார் உங்களுக்கு மனசு சரியில்லை நினைக்கிறேன் சார். அதான் ஏதோ தோணு நினைக்குது. அவனு கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போங்கண்ணா. இல்ல நான் எங்க வீட்டுக்கு திரும்ப போக மாட்டேன். உன் வீட்டுக்கு பாட்டு பரவாயில்ல, நான் கம்மனியா வீட்டுக்கு வந்துருன்னா சொல்றேன். உங்க வீட்டுக்கா? ஆம்பா, வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்படியா? நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார். ஜூஸ் குடிக்காதீங்க சார், நிறைய ஓட்ஸ் குடிங்க சார். வாங்க வீட்டுல போய் ஓட்ஸ் குடிக்கலாம். என்னது? அதுக்குள்ளேயே வா? என்ன தைரியம் உனக்கு? உன் வீடுன்னு சொல்லிட்டு கடைசியில என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் தலை, இது என் வீட்டு தலை. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப கத்தாதீங்கப்பா, நான் தான் உங்க ஹட்டோரி. ஹட்டோரி நீயா? நான் தான் உங்களுக்காக வந்தேன். அப்புறம் பூதமா வந்தது? அதுவும் நானே தான்ப்பா. மன்னிச்சிருங்க, உங்களை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் தான் அப்படி எல்லாம் செஞ்சேன். தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்கப்பா. சரி, முதல்ல நீங்க உள்ள போங்க, பின்னாடி நான் வரேன். என்ன யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? உட்காருங்கப்பா. அப்பா இந்தாங்க, இது உங்களுக்காக தான். எனக்கு எதுக்கு பரிசு கொடுக்கற? இந்த தலைகாணி உங்களுக்கு ஆபீஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த பரிசு எதுக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. நீங்க எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்க இந்த சின்ன கிஃப்ட் கூட கொடுக்கலனா எப்படிப்பா? எடுத்துக்கோங்கப்பா.
ஓகே கிணிச்சிக்கண்ணா. இந்த பரிசு ஏன் சார்பா? நான் இதை கொடுக்குறேன். இந்த பின்ன நீங்க டைக்கு போட்டுக்கோங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஓ இது உண்மையிலே அழகா இருக்குங்க. ஆமா. சரி, இது அது ஏன் சார்பா கொடுத்தது? எப்பவாவது உங்களுக்கு ஆபீஸ்ல பசி எடுத்தா இதை சாப்பிடுங்க நான் சொல்ல வரான். நானும் உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன்பா. டிங் டிங். வெள்ளை பேப்பரா? இப்ப இதுல ஒரு மேஜிக் பண்றேன். உஃப். ஆமா, இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லையே. நான் இப்ப உங்களுக்கு மசாஜ் பண்ணி விட போறேன்ப்பா. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற பரிசு. தயாரா இருக்கீங்களா? இந்த மசாஜ் உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே மாட்டீங்கப்பா. இந்த மாதிரி 1 2 இல்ல, உங்களுக்காக 1000 வாட்டி செய்ய போறேன். டிங் 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 டிங். ஆஹா, ரொம்ப சுகமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க உண்மையிலே ரொம்ப நல்ல அப்பா. அதான் உங்களுக்காக இவங்க இவ்ளோ செய்றாங்க. அதுவும் உண்மைதான். அதுக்கு தான்ப்பா சொல்றேன், இனிமே நீங்க வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருங்க, சரியா? சரி சரி, கண்டிப்பா டோரி. டிங் டிங்.